ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டில் செடியில் பூத்த பூ தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச பாலாடையை வச்சு தான் நெய் எடுக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பாலாடை தாங்க. அதை நான் மொத்தமாக செய்திருவேன். ஏன்னா நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது நமக்கு தினமும் பண்ண மாதிரியே தோணும். அதனால நான் இதை மொத்தமாக சேர்த்து வச்சு செஞ்சுருவேன். முதல்லலாம் எனக்கு இதை செய்யவே தெரியாதுங்க. அத்தை தான் இந்த மாதிரி நெய்யெல்லாம் எடுத்து வைப்பாங்க வீட்டில். அவங்கள பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். இதை கற்றுக்கிட்டு செய்யும்போது ரொம்ப விருப்பப்பட்டு தான் நான் செய்வேன். ஏன்னா நம்மளாலேயும் இந்த மாதிரி நெய் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த நெய் அதோட மணமும் கலரும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டிலையே இந்த நெய்யை எடுத்து நம்ம சாப்பிட்டு பழகின பிறகு கடையிலேருந்து நம்மளால் நெய் எடுத்து சாப்பிடவே பிடிக்காது. வேறு வழியே இல்லாமல் தான் சில நேரம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. இவ்வளவு ஆடையை வச்சு செய்யும்போது ஒரு 3/4 லிட்டராவது நமக்கு நெய் கிடைக்கும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் செய்வேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும். போக போக நமக்கு அதோட ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும். அதுக்கு பிறகு வைக்க வைக்க அது மணலாக வர ஆரம்பிச்சிடும். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.